ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன 3BHK படத்தோட ட்ரெய்லர் தான் இப்போ ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏய், வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு. டிசம்பர் டைம் சென்னையில் அப்படிதான் நிறைய வீடுகள் இல்ல. எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. பா, நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஒரு 7.5 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 8 காமெடி பண்றீங்க? ஓ, நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வீடு வேணாம். கட்டுறது நம்ம பாடி லாங்குவேஜை பத்தி பார்த்து தான் இந்த படம் போகுது. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டுல நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வர மாட்டேங்குதே. என்ன ரிஜெக்ட் பண்றீங்களா சார்? இப்போ இருக்க நிறைய பசங்களோட நிலைமை இதுதான். லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஆசை, கனவு எல்லாம் போச்சு. ஃபுல்லாக அந்த வீடு எப்படி கட்டுறாங்கன்னு தான் கதை போல இருக்கு. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாத வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? உண்மைதான், வீடு தான் நம்மளோட அடையாளம். எத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. That's harsh truth. எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன் பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வரும். அப்பா, நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும். உனக்கு அதானே ஆசை? நீங்க வீடு வாங்குறது முக்கியம். ஓ, இன்னும் கொஞ்ச நாள் தானே. வீடு வாங்குறதுக்காக ஃபேமிலி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, அதுக்காக முயற்சி பண்றாங்க. இந்த வீடு கிடைச்சிட்டா அப்பா சந்தோஷப்படுவார்ல. என்னால முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. ஜூலை 4. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. உண்மையிலே ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யதார்த்தமான கதை, அதாவது யதார்த்தமாகவும் உண்மைத்தன்மை நிறைந்த கதையாகவும் இது இருக்கு. இது வந்து எல்லார் லைஃப்லையும் நடக்கக்கூடியது தான். ஏன்னா வந்து ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ்க்கு வந்து மிடில் கிளாஸ் பசங்க இந்த மாதிரினா அவங்களுக்குலாம் என்ன ஆசை? இப்போ நானும் மிடில் கிளாஸ் தான். நான் முன்னேறினா தான் என் குடும்பம் முன்னேறும். அது மாதிரி தான் இப்போ வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எது வந்து மேஜராக வந்து ஒரு கனவாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து நமக்கு தேவையான சாப்பாடு, நமக்கு வந்து எது நமக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அதை சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பைக்கோ காரோ வாங்கணும். அதுக்கப்புறம் மேஜராக வந்து வீடு தான், ஒரு வீடு வாங்கணும், வீடு சொந்தமாக வாங்கணும். இதுதான் எங்களுக்கு மிடில் கிளாஸாக இருக்கிற எங்களுக்கு ஒரு மேக்சிமமான ஒரு ஆசையாகவே இருக்குது. சில பேர் சொல்லலாம் காசு தேவையில்ல, சந்தோஷம்தான் முக்கியம், நிம்மதி இருக்காது காசு இருந்தால். ஆனால் காசு இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த காசு இல்லாததோட கஷ்டம் என்னன்னு. சரி, ஓகே, இந்த ட்ரெய்லரில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெய்லரில் வந்து உண்மையிலே வந்து அந்த ஸ்டார்டிங்கே வந்து அந்த சென்னையில் வந்து ஃப்ளட்டு அந்த அந்த ஒரு இதை வந்து காட்டியிருந்தாங்க. அந்த வீடுகளுக்கு நடுவில் தான் தண்ணி போயிடும். வந்து சென்னையில் வந்து நான் 1 இயர் இருந்தேன். ஸோ அப்போ வந்து நானுமே அதை நல்லா நோட்டீஸ் பண்ணேன். வீடுகளுக்குலாம் தண்ணி போயிடும். அதுவும் அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்க ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, சரத்குமார் சார் கேரக்டர் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவங்க குடும்பமே சேர்ந்து அவருக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்க குடும்பமும் சேர்ந்து அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, இது சித்தார்த் சார். எனக்கு வந்து
வேலைக்கு போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு இந்த படிப்பு தான் வரவே மாட்டேங்குது அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களில் வந்து முக்கால்வாசி பேர் சொல்ல முடியாது, ஒரு பாதி பேர் இதை ஃபேஸ் பண்ணுறோம். அதாவது என்னன்னா, முன்னேறணும், ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் வந்து அது எப்படி அடையிறதுன்னு தெரில. இல்லாட்டி அதுக்கு நம்ம படிக்கணும்னா அந்த படிக்கிற மைண்ட் செட் வராது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் நம்ம இப்போ கடக்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று டைலாக் சொல்லியிருப்பாங்க, இங்கே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவனா ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறனால மட்டும் நம்ம யாராலையும் முன்னேறிட முடியாது. அதை வந்து எப்படி பண்ணுறோம், அதுக்கெல்லாம் ஒரு முறைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் தான் நம்மளால் முன்னேற முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் மட்டும் அதுக்கு வழியில். அப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் முன்னேறலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம வந்து சரியான இடத்துல கொடுக்கணும். நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம சும்மா போகிறோம், ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோம், நம்மளால முன்னேற முடியலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த ஹார்ட் ஒர்க் கொடுக்குற இடத்த வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். சரியான இடத்துல அந்த ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்மார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி முடியுதுன்னா, கடைசியில் அவங்க குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கடைசியில் வந்து அவர் அந்த வீடை வாங்கினாரா, அவங்க குடும்பம் அந்த வீட்டை வாங்கினாங்களா வாங்கலையா, இதுதான் ஸ்டோரி. உண்மையிலே படம் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு யதார்த்தமான கதை. உண்மையிலே படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.